தற்போதைய அண்மை செய்தி 10 கோடி நஷ்டஈடு கேட்டு செல்வ பெருந்தகை நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் சுப்பிரமணியன். வணக்கம் சுப்பிரமணியன், உங்களுடைய கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகையை இணைத்து பகுஜன் சமாஜ் கட்சியின் சார்பில் ஒரு அறிக்கை ஒன்று வெளியாகியிருந்தது. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு மட்டுமல்லாமல் பிற ரவுடிகளோடும் செல்வ பெருந்தகைக்கு தொடர்பு இருக்கிறது என்பதை மையப்படுத்தி பகுஜன் சமாஜ் கட்சியுடைய மாநில செயலாளர் ஜெய்சங்கர் என்பவர் ராகுல் காந்திக்கு ஒரு கடிதம் அனுப்பியிருந்தார். அந்த கடிதத்தில் செல்வ பெருந்தகையை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்திருந்தார். இதை தொடர்பாக தமிழக காங்கிரஸ் கமிட்டியுடைய சட்டப்பிரிவு சார்பில் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் கடந்த வாரம் ஒரு புகார் அளிக்கப்பட்டிருந்தது. பகுஜன் சமாஜ் கட்சியுடைய மாநில செயலாளருக்குரிய ஜெய்சங்கர் பொய்யான ஒரு உண்மைக்கு புறம்பான ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இது தொடர்பாக ஜெய்சங்கரிடம் முறையாக விசாரணை நடத்த வேண்டும், அவர் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்ற ஒரு புகாரும் அளிக்கப்பட்டிருந்தது. இதற்கிடையில் காங்கிரஸ் தலைவர் பதவியை விட்டு நீக்க கோரி கடிதம் எழுதிய ஜெய்சங்கர் மீது தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியுடைய தலைவராக இருக்கக்கூடிய செல்வ பெருந்தகை வக்கீல் நோட்டீஸ் ஒன்றை அனுப்பியிருக்கிறார். 10 கோடி ரூபாய் நஷ்டஈடு கேட்டும் 15 நாட்களுக்குள் பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் என்ற அந்த நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே காவல்துறை ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்போது வக்கீல் நோட்டீஸும் அனுப்பப்பட்டிருக்கிறது என்பது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயமாக இருக்கிறது. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.